Hi friends, welcome to Bindu's Recipes. நான் இன்னைக்கு காடை பிரியாணி பண்ண போகிறேன் ப்ரெஷர் குக்கரில். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்ச காடை 1 கிலோ, பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ, புதினா 1 கட்டு, பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டினது 3, தக்காளி 3, இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 3 டேபிள் ஸ்பூன், பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தண்ணி 1 கப் ரைஸுக்கு 1.25 கப் தண்ணி, அப்புறம் கலர் பவுடர் 1 பிஞ்ச். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம குக்கரில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுருங்க. அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஸோ கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃப்ரை ஆனதும் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புதினா ஆட் பண்ண போகிறோம். ஸோ புதினா லீவ்ஸ் மட்டும் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம எதுக்கு இப்போது வெங்காயம் ஆட் பண்ணதும் புதினா ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நம்ம பிரியாணியில் இறங்கும். ஸோ சிலர் கடைசியாக புதினா இலையை தூவி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா வதங்கினதும் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் இது நல்லா வதங்கின அப்புறம் நம்ம காடை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடையை இதில் போடலாம். ஸோ அதையும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காடை ரொம்ப சின்னதாக நம்ம வெட்ட வேண்டாம், பெரிய பீசஸாக இருந்தாலே போதும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ஸோ லைட்டாக அந்த மசாலா இந்த மீட்டில் மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம லைட்டாக தண்ணி விடுறோம். ஸோ லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணலாம். நான் பாஸ்மதி ரைஸை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப நேரம் பாஸ்மதி ரைஸை ஊற வைக்க வேண்டாம். இதே நீங்கள் நார்மல் ரைஸ் போடுறீங்கன்னா ஒரு 1/2 hour to 1 hour ஊற வைக்கணும். ஸோ இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். 1 கப் ரைஸுக்கு 1.25 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி நிறைய ஆட் பண்ண வேண்டாம். இதே நீங்கள் நார்மல் ரைஸ்னால் 1 கப் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வைக்கணும். இது பாஸ்மதி ரைஸ்னால நான் 1.25 கப் வச்சுருக்கேன். ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், நம்மளுக்கு மேலே இப்படி தேங்கி இருந்தாலே போதும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு கிளறி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம குக்கரை மூடி ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸோ ரொம்ப கம்மியான தீயில் 2 விசில் வர மாதிரி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த ரைஸு அந்த மீட்டு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ லைட்டாக ஒரு கரண்டி வச்சு அப்படியே மேலோட்டமாக கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த காடை பிரியாணியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீங்கள் இப்போ சூடாக இருக்கும்போதே ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணுங்கள். இது கூட வந்து தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் அசம்பிள் பண்ணிவிடுங்க. தயிர் ரைத்தா வச்சுட்டு அப்புறம் நீங்கள் கூட எது வேணால் சிக்கன் 65 அந்த மாதிரி எது வேணால் தொட்டுட்டு சாப்பிட்லாம். டேஸ்டியான காடை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ் ரெகுலராக நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.